பாண்டவர்கள் வனவாச காலத்தில் நிகழ்ந்த சம்பவம். காட்டில் அவர்கள் அலைந்து திரிந்தபோது ஒரு முறை அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடிப்பதற்கு அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் என ஒவ்வொருவராக குளத்தை கண்டினர். அந்த குளம் ஒரு அச்சனால் பாதுகாக்கப்பட்டது. அது தெரியாமல் அர்ஜுனன் முதலில் தண்ணீர் குடிக்க முயற்சித்தான். அப்பொழுது அசரீரி வாக்கு ஒலித்தது. நில், நான் ஒரு அச்சன் பேசுகிறேன். இந்த குளம் என்னுடையது. என் அனுமதி இல்லாமல் தண்ணீர் குடிக்கக்கூடாது. மீறி குடிக்க வேண்டும் எனில் என் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். மீறினால் மரணம் ஏற்படும் என எச்சரிக்கிறேன் என்றது. அர்ஜுனன் அதை பொருட்படுத்தாமல் தண்ணீர் அருந்தினான். அடுத்த கணமே அவன் மயங்கி விழுந்தான். தண்ணீர் எடுக்கச் சென்ற அர்ஜுனன் வராததால் பீமன் அவனை பார்க்கச் சென்றான். அவனுக்கும் அசரீரி ஒலித்தது. அவனும் அதை கேளாமல் தண்ணீர் அருந்தி அர்ஜுனன் மேல் மயங்கி விழுந்தான். இதேபோல் நகுலனும் சகாதேவனும் அடுத்தடுத்து மயங்கினர். தண்ணீர் தேடிச் சென்ற தம்பிகள் யாரும் திரும்பாததால் தர்மர் கவரை அறிந்தார். நேரில் சென்று குளக்கரையில் தம்பிகள் நால்வரும் சடலமாக கிடைப்பதைக் கண்டு அச்சமுற்றான். அப்போது அசரீரியாக, நான் ஒரு அச்சன். என் கேள்விக்கு பதில் அளிக்காமல் தண்ணீரை தொடாதே, இல்லாவிட்டால் நீயும் மாண்டு போவாய் என்றது. தர்மன் பணிவுடன், அச்சரே, உமக்கு வணக்கம். தாராளமாக கேள்விகளை கேளுங்கள் என்றான். பூமியை காட்டிலும் கனமானது கருவறையில் குழந்தையை தாங்கும் தாய். வானத்தை காட்டிலும் உயர்ந்தவன் தந்தை. காற்றை விட விரைவாகச் செல்வது மனம். புல்லிலும் அற்புதமானது கவலை. தூங்கும்போது கண்களை மூடாமல் இருப்பது மீன். பிறந்ததும் அசையாதது முட்டை. வெல்ல முடியாத எதிரி கோபம். செல்வத்தில் சிறந்தது மக்கள் செல்வம். வெளியூருக்கு போகும்போது உதவுவது கற்ற வித்தை. வீட்டில் இருப்பவனுக்கு தோழன் மனைவி. நோயாளிக்கு தோழன் மருத்துவர். சாக போறவனுக்கு நண்பன் தானம். தவம் என்பது தகுதிக்குரிய கடமையை செய்வதே. எதை விட்டால் மனிதன் செல்வனாகிறான்? ஆசையை. உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம்? தினமும் மற்றவர்கள் இறப்பதை பார்த்தோம். தான் மற்றும் உலகில் என்றும் நிலைத்திருக்கப் போகிறோம் என நினைக்கிறார்கள். வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் கொள்ளை ஆசைகளுடன் போராடுகிறார்களே, இது மிக பெரிய ஆச்சரியமானது. தர்மனின் பதில்களால் திருப்தியடைந்த அச்சன், உன் சகோதரர்களில் ஒருவனை பிழைக்கச் செய்கிறேன். உமக்கு விருப்பமானவன் யார் என்று சொல் என்றான். ஒரு கணம் யோசித்துவிட்டு, நகுலன் பிழைக்க அருள் புரிய வேண்டும் என கேட்டார் தர்மன். விழைப்படைந்த அச்சன், பலமிக்க பீமன், வில் வித்தையில் சிறந்த அர்ஜுனன் ஆகியோரை விட்டுவிட்டு நகுலன் வேணும் என்கிறாயே, அதனால் உமக்கு என்ன நன்மை? முடியாது, வேறு யாராவது பிழைக்க செய்கிறேன் என்றான் அச்சன். தர்மனோ, என் தந்தைக்கு குந்தி, மாந்திரி என 2 மனைவியார். குந்திக்கு மகனாக நான் உயிரோடு இருக்கிறேன். அதேபோல் மாத்தாந்தாயான மாந்திரிக்கு ஒரு மகன் வேண்டுமே. இல்லாவிட்டால் உலகம் என்னை பழிக்கும். அதனால்தான் நகுலனை தேர்வு செய்தேன் என்றான். தர்மனின் பதிலால் விழைப்படைந்த யச்சன் தான் உண்மையான வடிவமான யமதர்மனாக காட்சியளித்தான். உன் நற்குணத்தை சோதிக்கவே இப்படி செய்தேன். நீதி நேர்மை தவறாத உன் குணம் என் மனதை கவர்ந்துவிட்டது. இப்பொழுதே உன் சகோதரர்கள் அனைவரையும் பிழைக்கச் செய்கிறேன் என வாக்களித்தான். அதன்படி சகோதரர்கள் உயிருடன் எழுந்தனர். தர்மனும் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றான். உங்களுக்கு இதேமாரி ஸ்டோரி வேணும்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.